शङ्करं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा कुण्डली कुमारी कुडिले सण्डि सरासर सवित्री सामुण्डे गुरुणि गुहारिणि गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी करुणाकरी कृपा कटाक्षी कामाक्षी रूपं काञ्ची कामकोटि पीडारं हृदयदि स्मरश्रेष्ठं सृष्टिस्तुति संहार हिरोदन अनुग्रहादि पंचकृत्य कारण ब्रह्मम् अखिललोक गुरु अव्याज करुणामूर्ति अस्मदाचार्यं श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती चरणारविन्दं सदा शिरसां नमामि सदाचार सद्गुण चित्त शुद्धिप्रदं संभूष्ण सुतिमादरं जनमनसि आस्तिक्य बुद्बोधयது சிஞ்சது பக்திரதாம் சதா கருணையா தீனாம் சமஸ்பாஷயது ஹாஸ்ரஹ்யான் பகுமானயது பிரசிச்சியான் தேவாலயானுத்ரியது காஞ்சி ஸ்ரீ குருவரிய பாதைகுலம் ஈயாது சகஸ்ரம் சமாஹா காஞ்சி ஸ்ரீ குருவரிய பாதைகுலம் ஈயாது சகஸ்ரம் சமாஹா காஞ்சி ஸ்ரீ குருவரிய பாதைகுலம் ஈயாது சகஸ்ரம் சமாஹா त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव गुरुमाता गुरुपिता गुरु अमुची कुलदेवता ओम श्री गुरुभ्यो नमः सर्वं श्री चंद्रशेखरम् அடுத்து ஏணிப்படியில் மாந்தர்கள். நமஸ்காரம்மா. கேக்குறதா? கேக்குறதா? சாரி, தெய்வத்தின் குரல் மாமி, ஒரு நிமிஷம். ஓகே. என்பது காரியம். ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன? பஞ்செடு அஷ்டகுணங்கள். சரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. என் தெய்வத்தின் குரல் போன வாரத்தோட கண்டினியூஷன். சம்ஸ்காரம் என்பதன் பொருள். சம்ஸ்காரன் என்பதன் பொருள். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது காரியம். ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன? பஞ்செடுத்து, கொட்டை பிரித்து, நூல் நூற்று, தறியில் நெய்து, சாயம் தோய்த்து என்றிப்படி எத்தனை செய்ய வேண்டியிருக்கிறது? அதை போல் அநேக காரியங்கள் பண்ணி ஒருவனை ஆத்ம வித்தாக்க வேண்டும். குணத்தினாலும் சரீரத்தினாலும் சேர்ந்து ஒன்றையொன்று பரிசுத்தி பண்ணி கொள்ளும் முறையில் கர்மா செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கர்மாவுக்கே சம்ஸ்காரம் என்று பெயர். ஒரு பதார்த்தத்துக்கு உள்ள தோஷத்தை போக்குவது எதுவோ, குணத்தை புகட்டுவது எதுவோ அதுதான் சம்ஸ்காரம். உதாரணமாக, கேச சம்ஸ்காரம் என்பது ஷௌரம், ஷவரம் செய்து கொள்வது, அழுக்கு, பேன் முதலியவைகளை எடுப்பது, தைலம் தேய்ப்பது முதலியவை. ஜீவாத்மாவுக்கு தோஷங்கள் இருக்கின்றன. தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குணத்தை நிரப்ப வேண்டும். சீப்பினால் வாரி தைலம் தேய்ப்பது சம்ஸ்காரம். வயலில் சில சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. முதலில் காய போட வேண்டும், பின்பு உழ வேண்டும், ஜலம் விட்டு பரம்படிக்க வேண்டும், பிறகு விதைக்க வேண்டும், நாற்று பிடுங்க வேண்டும், களை பிடுங்க வேண்டும், ஜலம் பாய்ச்ச வேண்டும். அதிக ஜலம் இருந்தால் மடை திறந்து விட வேண்டும். விளைந்த பின் அறுவடை செய்ய வேண்டும், களத்தில் அடிக்க வேண்டும், தூற்ற வேண்டும், நெல்லை கோட்டை கட்ட வேண்டும், பின்பு அந்த நெல் பழக வேண்டும், அப்புறம்தான் அதை உபயோகிக்க வேண்டும். இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. பஞ்சு நூலாகி வேஷ்டியாக வேண்டுமென்றால் பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. பஞ்சு எந்திர சாலையில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்படுகின்றன. நூல் சிக்கலாகாமல் நெய்ய எத்தனை ஜாக்கிரதையுடன் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவானது இந்திரிய சலனங்களால் சிக்கலாக இருக்கிறது. சிக்கலை எடுத்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு
தடைகள் இருக்கின்றன. ஏதோ சில சமயங்களில் மட்டும் இப்பொழுது ஆனந்தம் உண்டாகிறது. பலவிதமான துக்கம், வலி இருந்தும் இவ்வளவையும் மீறிக்கொண்டு கொஞ்சம் ஆனந்தம் உண்டாகிறதே. இந்த ஆனந்தம் எப்பொழுதும் இருக்குமாறு பண்ண வேண்டும். அதற்காக ஜீவனை பிரம்மலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் சேர்த்து விட்டால் அப்புறம் துன்பமே இராது. பிரளயத்திற்கு அப்புறம் ஐக்கியம் உண்டாகும். ஆகையால் அங்கே சேர்க்க தயார் பண்ண வேண்டும். இதற்குத்தான் 40 சம்ஸ்காரங்களையும் 8 ஆத்ம குணங்களையும் ரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆத்ம குணம் ஆத்மாவை சம்ஸ்காரங்களால் சுத்தி பண்ணி கொள்வது என்றெல்லாம் சொல்கிற போது, ஆத்மா என்பது துவைதிகள் சொல்கிற, அதாவது பரமாத்மாவுக்கு வேறாக இருக்கிறார் போல தெரிகிற ஜீவாத்மாவை தான். வாஸ்தவத்தில் இருப்பது ஒரே ஆத்மாதான். ஜீவ ஆத்மா, பரம ஆத்மா என்ற பேதமே இல்லை. இந்த ஆத்மா நித்திய சுத்தமானது. ஆகையால் அதை சம்ஸ்காரத்தால் சுத்தி பண்ணுவது என்பதை தப்பு. அது நிர்குணமான வஸ்து. அதனால் ஆத்ம குணம் என்பதும் தப்பு. ஆனாலும் அந்த நிர்குண வஸ்து மாயையோ கீயையோ எதையோ ஒன்றை வைத்துக்கொண்டு நம் எல்லார் மாதிரியும் ஆகி நமக்கு அதுவேதான் நாம் என்பது துளி கூட தெரியாமல் தானே நடைமுறையில் பண்ணியிருக்கிறது. இப்படி துவைதமாக வேத லெவலில் இருக்கிற ஜீவனைத்தான் இங்கே ஆத்மா என்று சொல்லியிருக்கிறது. இது அழுக்கு பிடித்ததுதான். அதனால் சம்ஸ்காரம் பண்ணி இது சுத்தமாக்க வேண்டும். இது துர்குணம் பிடித்தது. அதனால் 8 ஆத்ம குணங்களை அபியசித்து இதை நல்ல குணமுள்ளதாக வேண்டும். அப்புறம் சம்ஸ்காரம் முதலான காரியங்களும் போய்விடும். குணங்களும் உயர்ந்த சத்துவ குணமும் கூட போய்விடும். ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லாத அகண்ட ஏக ஆத்ம அனுபவம் அப்போதுதான் சித்திக்கும். அதை அடைவதற்காகவே இப்போது காரியமும் சம்ஸ்காரமும் குணமும் வேண்டும். இப்படி அஷ்ட குணங்கள் நமக்கு லட்சியமாக உள்ள புராண புருஷர்களின் உத்தம குணங்களை நேரே அப்படியே எடுத்துக்கொண்டு அனுசரிக்கலாம் என்றால் அதற்கு முடியாமல் ஆசாபாசங்கள், வேஷங்கள், பயம், மனசின் மற்ற கிருத்ரிமங்கள் எல்லாம் இடைஞ்சல் செய்கின்றன. நமக்கு நிறைய கர்மாக்களை கொடுத்து அதோடு இப்படித்தான் உட்கார வேண்டும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு அடங்குபடி பண்ணினால்தான் மனசு தடித்தனமாக கண்டபடி போகாமல் இருக்கிறது. தடித்தனம் அகங்காரம் குறையத்தான் ஆசை, துவேஷம், பயம், துக்கம் முதலானவைகளை அடக்கிக் கொண்டு உத்தம குணங்களிலிருந்து நழுவாமல் இருக்க முடிகிறது. சம்ஸ்காரங்களும் சத்குணங்களும் ஒன்றோடொன்று சேர்த்து வருகின்றன. ஐடியலாக இருக்கிற புராண புருஷர்களின் குணங்களை கதையாக கேட்டு நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குணங்களை நாம் யதார்த்தத்தில் பெறுவதற்கு சம்ஸ்காரங்கள் சகாயம் செய்கின்றன. அஷ்டகுணங்கள் இப்படி 8 குணங்கள் தயை, சாந்தி, அனசூயை, சௌசம், அநாயசம், மங்களம், அகார்பண்யம், அஸ்ருஹா என்பவை அஷ்டகுணங்கள். தயை என்பது சர்வ பூதங்களிடமும் அன்பு, அருளுடைமை, மனுஷிய வாழ்க்கை நிறைந்த பலன். பெரிய ஆனந்தம் அன்பு செய்வதுதான். அதுதான் அஸ்திவாரம், பேக் போன், முதுகெலும்பு. சாந்தி என்றால் நமக்கு வியாதி, விபத்து, தாரித்ரியம் முதலானவற்றால் உண்டாகிற கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது ஒன்று. நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னித்து அன்பை காட்டுவது இன்னொரு வித பொறுமை. அனசூயை என்பது அத்ரி மகரிஷியின் பத்னியான மகா பதிவிரதையின் பெயர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அசூயை இல்லாதவள் அனசூயை. அனுசூயை என்று போட்டு சொல்வது தப்பு. நம்மை விட ஒருத்தன் நல்ல நிலையில் இருந்தால் வைத்தறிச்சல் படக்கூடாது. பொறாமையின்மைதான் அனசூயை. முதலில் சொன்ன அன்பு எல்லாரிடமும், இரண்டாவதாக சொன்ன பொறுமை தப்பு பண்ணுகிறவனிடம், பொறாமையின்மை நம்மை விட மேல் ஸ்தானத்தில் இருப்பவரிடமும், அவன் நம்மை காட்டிலும் யோகியதையில் குறைந்தவனாக இருந்தாலும் கூட நமக்கு மேல் ஸ்தானத்துக்கு போய்விட்டான் என்றால் அசூயை படக்கூடாது. பூர்வ ஜென்மாவில் நம்மை விட புண்ணியம் பண்ணியிருப்பான், அதனால்தான் பகவான் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று மனசை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும்.
சௌசம் என்பது சுசி என்பதை வைத்து ஏற்பட்டது. சுசி என்றால் சுத்தம். ஸ்நானம், மடி, வஸ்திரம், ஆகார நிர்ணயம் முதலான ஆச்சாரங்கள் எல்லாம் சௌச்சம் என்பதில் வரும். சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் என்று பாமர ஜனங்களும் சொல்வார்கள். வெளியிலே நன்றாக சுத்தமாக இருக்கிறவனை பார்த்தாலே நம் மனசுக்கும் சுத்தமாய் இருக்கிறது. சகல ஜனங்களுக்குமான 5 தர்மங்களை மனு சொல்கிற போதும் முதலில் அஹிம்சை, அப்புறம் சத்தியம், அப்புறம் பிறர் பொருளில் ஆசையின்மை, அஸ்தேயம் திருடாமல் இருப்பது என்பது நேர் அர்த்தம் என்ற 3ஐ சொல்லி 4வதாக இந்த சௌசம் என்பதையே சொல்கிறார். கடைசியாக இந்திரிய நிகிரகம் புலனடக்கம் என்பதை சொல்கிறார். அனாயாசம் என்பது ஆத்ம குணங்களில் அடுத்தது. ஆயாசத்துக்கு எதிர்ப்பதம் அனாயாசம். லைட்டாக இருப்பது என்கிறார்களே, இதுதான் அனாயாசம். ஆயாசம் இல்லாமல், அதாவது எதையுமே ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படாமல் லைட்டாக லேசாக இருப்பது அனாயாசம். எப்போது பார்த்தாலும் உர் என்று இருந்து கொண்டு வாழ்க்கையில் தனக்கு எல்லாம் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டு நொந்து கொண்டு இல்லாமல், எதிலும் கடுமையாக செய்யாமல் நிம்மதியோடு லேசாக செய்ய வேண்டும். இப்படி செய்தாலேயே ஆயாசப்பட்டு கொண்டு செய்வதை விட பல மடங்கு வேலை செய்து விடலாம். பதட்டம் இல்லாமல் பண்ணுவது அனாயாசம். படபட என்று செய்தால் நம்மையும் நெறித்துக் கொண்டு மற்றவர்களையும் நெறிப்பதுதான் மிஞ்சினே தவிர காரியம் சரியாக ஆகாது. அனாயாசம் ஒரு பெரிய குணசீலம், அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிற குணம். அனாயாசம். தானும் சிரமப்படாமல் மற்றவர்களையும் சிரமப்படுத்திக் கொண்டிராமல் இருப்பது அனாயாசம். அநேக கர்மானுஷ்டானங்களில் உடம்பால் சிரமப்படத்தான் வேண்டியிருக்கும். சிராத்தம் செய்வதென்றால் மத்தியானம் 2 மணி 3 மணி வரை பட்டினி கிடக்கத்தான் வேண்டும். ஒரு யாகம் என்றால் அதில் இருக்கிற சரீர சிரமம் கொஞ்ச நஞ்சமில்லை. ஆகையால் இங்கே சிரமப்படக்கூடாது என்பது மனசினால் சிரமப்படாமல் இருப்பதைத்தான் குறிக்கும். எந்த காரியமானாலும் விக்னங்கள் ஏதாவது வரத்தான் செய்யும். இதை பார்த்து மனசை ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளக்கூடாது. எல்லாம் பகவான் திட்டப்படி நடக்கிறது என்று மனசிலேயே பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும். சங்கீத வித்வான் அனாயாசமாக தாரஸ்தாயி பிடித்தார் என்றால் என்ன அர்த்தம்? சிரம சாத்தியமானதையே சுலபமாக்கி கொண்டு விட்டார் என்றுதானே அர்த்தம். சிரமமான வாழ்க்கையை அப்படி பண்ணிக் கொள்வதுதான் அனாயாசம். மங்களம் என்றால் மங்களம்தான். ஆனந்தமாக, அதிலேயே ஒரு கம்பீரத்தோடு தூய்மையோடு ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதுதான் மங்களம். எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டோ மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டே இல்லாமல் ஆஹா என்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் லோகத்துக்கு நாம் செய்கிற பெரிய ஒத்தாசை, பெரிய தொண்டு. பணத்தை வாரி கொடுப்பதை விட, வேறு சர்வீஸ்கள் பண்ணுவதை விட, நாம் போகிற இடமெல்லாம் நம் மங்களாத்தாலேயே ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதுதான் மற்ற ஜீவர்களுக்கு பெரிய தொண்டு. லைட்டாக லேசாக எதையும் சாதிப்பது நாயாசம். போகிற இடமெல்லாம் நாமே ஒரு லைட் தீபம் மாதிரி ஒளியை, ஆனந்தத்தை கொடுப்பது மங்களம். நாம் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருப்பவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வந்துவிட்டான் என்று முகத்தை சுளிக்கும்படியாக இருக்கக்கூடாது. எங்கே நாம் போனாலும் அங்கே நல்ல தினசான சந்தோஷத்தை விருத்தி பண்ண வேண்டும். நாமும் மங்களமாக இருந்து கொண்டு பொங்கும் மங்களம் எங்கும் தங்குமாறும் செய்ய வேண்டும். அகார்பண்யம் என்று அடுத்தது சொன்னேன். கிருப்பனின் குணம் கார்பண்யம், அப்படி இல்லாமல் இருப்பது அகார்பண்யம். கிருப்பணன் என்றால் லோபித்தனம், கருமித்தனம் இல்லாமல் தான தர்ம சிந்தையோடு இருப்பது அகார்பண்யம். மனசார வாரி கொடுக்கிற குணம் வேண்டும். அர்ஜுனன் ரொம்பவும் டிஜெக்டடாக, டிப்ரெஸ்டாக, மனம் தளர்ந்து தேர்தட்டிலே உட்கார்ந்து யுத்தம் பண்ண மாட்டேன் என்று அழுத போது அவனுக்கு கார்பண்ய தோஷம் ஏற்பட்டதாக கீதையில் சொல்லியிருக்கிறது. அந்த இடத்தில் தன்னையே ரொம்பவும் தாழ்த்தி கொண்டு தீனமாக போய்விட்டவன் என்று அர்த்தம். தன் விஷயத்திலேயே
தான் லோபியாகிவிட்டான் என்று அர்த்தம். அகார்பண்யம் என்றால் இப்படி ஈனனாக, நோஞ்சானாக, கையால் ஆகாதவனாக இல்லாமல் தீரனாக, நல்ல உற்சாக புருஷனாக, மனஸ்வியாக இருப்பது என்றாகும். அஸ்பிருஹா என்றால் அஷ்டகுணத்தில் கடைசி. ஸ்பிருஹா என்றால் பற்று. அஸ்பிருஹா என்றால் பற்றின்மை, ஆசையின்மை. அத்தனை அனர்த்த பரம்பரைக்கும் ஆணிவேராக இருப்பது ஆசைதான். ஆனால் அதை அடியோடு வெட்டுவதுதான் ரொம்பவும் அசாத்தியமாகிருக்கிறது. சம்ஸ்காரங்களை பண்ணி பண்ணி அவற்றோடு அஷ்டகுணங்களையும் சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்ணி கொண்டு போகும்போது கடைசியில் இந்த ஆசையின்மை, பற்றின்மை, அஸ்பிருஹா என்பது பூர்த்தியாக அனுபவத்தில் வருகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் சொன்னார். இப்படி ஈஸ்வரன் என்ற பற்றற்றானை பற்றி கொண்டு மற்ற பற்றுகளை விட்டுவிட்டால் மட்டும் போதாது. அப்புறம் அந்த ஈஸ்வரனிடமும் பற்றை கத்தரித்து விட வேண்டும் என்று இன்னும் ஒருபடி மேலே போய்விட்டார் திருமூலர். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். ஆசையைத்தான் தாகம் வேட்கை என்று புத்தர் சொன்னார். ஜலம் வேணும் வேணும் என்று தாகத்தில் பறக்கிற மாதிரி ஆசைவாய்ப்பட்டு பறப்பதை திருஷ்ணா என்பார்கள். பிராகிருதத்தில் இதையே தன்ஹா என்று புத்தர் சொன்னார். ஆசையை போக்கடித்துக் கொள்வதுதான் புத்தருடைய முக்கியமான உபதேசம். இது அஷ்டகுணங்களில் கடைசி. முதலில் சொன்ன தயை, லவ்தான் கிறிஸ்து மதத்துக்கு ஜீவனாடி. இப்படி ஒவ்வொன்றை ஒவ்வொரு மதத்தில் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து சொன்னாலும் இந்த அஷ்ட குணங்களையுமே தான் கிறிஸ்து, புத்தர், நபி, நானக், ஜொராஸ்டர், கன்ஃபியூஷியஸ், இன்னும் என்னென்ன மதங்கள் இருக்குமோ அவை எல்லாவற்றின் ஸ்தாபகர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நேராக அவர்கள் இந்த எட்டை சொல்லாமல் இருந்தாலும் கூட மனுஷியனானவன் இந்த குணங்கள் இல்லாமல் இருப்பதை எந்த மதஸ்தாபகரும் ஆதரிக்க மாட்டார் என்பது நிச்சயம். தெய்வத்தின் குரல் முதற் பகுதி பொதுவான தர்மங்கள் என்ற பிரிவில் முதல் 3 கட்டுரைகள் பார்க்க. ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. அடுத்தது ஏணிப்படிகளில் மாந்தர்கள். பாலா சிவகுமார்மா. பெரிவா சரணம். கேக்குறதாம்மா? கேக்குறது மாமி. பெரிவா சரணம், சிவன்சார் சரணம். தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவருக்கு பகவான் தனி ஒரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார். தானும் பரமாத்மாவும் ஒன்றே என கொண்டவருக்கு பகவான் பிரம்மஜோதியாய் நின்று அருள் புரிகிறார். அவரே உருவமுள்ளவர் சகுணர், அவரே உருவமற்றவர் நிர்குணர். எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிவார். யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார். பக்கம் 294, 264, 165 F. உலக விவகாரங்களிலிருந்து விடுபடுவதற்கும் பற்றுதல்களை முற்றிலும் விலக்குவதற்கும் சந்நியாசம் என்ற ஓர் புனிதமான நிலை சாஸ்திரத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஓர் சிறந்த விவேகி சந்நியாச விதிகளை ஏற்பதின் மூலம் அடுத்த பட்டியலில் விதிக்கப்பட்டிருக்கும் ஜீவராசிகளின் பிறவிகளை ஏற்காமலேயே முற்றின விவேகியின் நிலையை பிறக்கிறான். ஆனால் தெய்வ விவேகிகள் சந்நியாசத்தை ஏற்பதின் மூலம் அவர்கள் பட்டியலில் காத்திருக்கும் ஜீவராசிகளின் பிறவிகளை எடுக்காமலேயே அதே பிறவியில் மறு மானிட ஜென்மாவை அடைந்து விடுகிறார்கள். ஓர் முற்றின விவேகி ஓர் ராஜாங்கத்தையோ வேதாந்தியையோ திருத்த மனம் கொள்ளலாம். ஆனால் ஓர் சாமியார் எதிலும் ஈடுபட மனம் கொள்ளலாகாது. இந்த இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியிருப்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது. வேசித்தொழிலை ஏற்று வந்த ஒருத்தியை ஓர் சாமியார் அவ்வப்போது கண்டித்து வந்ததாகவும், அந்த வேசியோ வேறு வழி இல்லாமல் தான் இழைத்து வந்த பாபத்திற்கு அன்றாடம் வருந்திய வண்ணமாக வந்ததாகவும், எனினும் நரகலோகத்தில் அவள் அதற்குற்ற தண்டனையை அடையவில்லை என்பதாகவும், சாமியார் இறந்த போதோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இறுதிச் சடங்கில் மரியாதை செலுத்தியதாகவும், ஆனாலும் அவரும் நரகலோகத்தை அடைந்து எச்சரிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதாவது சாமியார் கோலத்தை ஏற்றுவிட்ட ஒருவருக்கு மற்றவைகளில் மனம் செல்லக்கூடாதென்பதே இதன் பொருளாகும். தவிர இந்த சம்பவத்தில் வேசியின் நோக்கமும் முக்கியமானதாகும்.
166. ஏ யாவருக்கும் எந்த உரிமையும் அறிவிக்கும் ஆட்சி பாப்பி. பி போதனைக்கும் செயலுக்கும் உறவற்ற போதகர் பாப்பி. சி மாமிச உணவை ஏற்கும் எம்மதத்திய சாமியாரும் பாப்பி. டி நவீன பங்களாவில் நாட்டம் கொள்ளும் சாமியார் பாமரன். இ புதுமைகளை பயனேற்கும் லாயக்கற்ற சாமியார் பாமரன். எஃப் பாசங்களை பற்றி மோட்சத்தை விரும்புபவன் பாமரன். ஜி சாஸ்திரங்களை போதிக்கும் மாசற்ற மதகுரு விவேகி. ஹெச் வீட்டு வாயில்களை தாண்டாத சாமியார் சிறந்த விவேகி. ஐ காஷாயத்தால் பல பிறவிகள் அகலும் என்பார் தெய்வ விவேகி. ஜே பீட்டத்தை மறந்து பகவானை பற்றி விடுபவர் மகான். கே காஷாயத்தை அகற்றி நிஷ்டையை ஏற்பவர் துறவி. 166. ஏ பொதுவாக உயர்ந்தோர்கள் நல்லோர்கள் போன்றவர்கள் இந்த விதமான உரிமையை ஏற்க மாட்டார்கள். ஆனால் தாழ்ந்தவர்களோ இந்த விதமான உரிமைகளை ஆவலுடன் வரவேற்பவர்களாவார். இதே விதமான சில உலக நாடுகளின் தலைவர்கள் தன்னல நோக்கத்துடன் ஏழைகளை காப்பாற்றுவேன் என்று பறைசாற்றி வருவதுண்டு. இத்தகைய அறிக்கைகள் ஆரம்பத்தில் உயர்ந்தோர்க்கும் நல்லோர்க்கும் பின்பு இராஜாங்கத்திற்கும் ஹானி விளைவிக்க நேரிட்டுவிடும். ஆகவே பிரஜைகளை ரட்சிப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சென்ற காலத்தியவர்கள் அப்படி பிரமாணம் எடுத்து வந்தார்கள். அவர்கள் பொது மேடைகளில் முழங்கி காட்டுவது கிடையாது. மேலும் அவர்கள் எடுத்த பிரமாணத்தை செயலாற்றியும் வந்தார்கள். இந்த காரணத்தினால் மழை சீராக பொழிந்து வந்ததுடன் தானியங்கள் அமோகமாக இக்காலத்திய விதவிதமான பயிர் சேதங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் கொள்ளாமல் விளைந்தும் வந்தன. அவர்கள் தண்ணீர் தட்டுப்பாடு என்பதை அறியாதவர்களாக வாழ்ந்து வந்தனர். இப்போது 3 மடங்கு நிலங்கள் பயன்படுத்தப்பட்டும் பலன் காணவில்லை. சென்ற காலத்தியவர்கள் அனைவரும் தானியங்களை பஞ்சமில்லாமல் பயன்படுத்தி வந்தனர். நிற்க சமீப காலத்தில் கூட ஓர் சின்னஞ்சிறு மைனாரிட்டியாக இயங்கி வந்த இந்த தகாத தாழ்ந்தவர்கள் தற்போது ஓர் மெஜாரிட்டியாக திரண்டு விட்டனர். எனவே பேங்க் லாக்கர்களில் அடைபட்டிருக்கும் ஆபரணங்கள் விடுதலை பெறவும், கிராம நகர வீடுகளின் முன்பக்கங்களில் சட்டங்களை அடித்து அடைக்கும் நிர்பந்தத்தை தவிர்க்கவும், முற்றங்களில் பந்தோபஸ்து கம்பிகளை போட வேண்டிய அவசியம் நேராமல் இருக்கவும், பகலிலும் முக்கியமாக இரவிலும் மக்கள் பக்கென்று பயந்து கொண்டே நேரத்தை கழிப்பதை நிவர்த்திக்கவும், வாழ்க்கை செலவுகளை ஈடுபடுத்த முடியாமல் தவிக்கும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கவும், முடிவாக இயற்கையின் சினத்தை தவிர்த்து கொள்ளவும் எத்தகைய ஆட்சி முறையை கடைபிடிக்க வேண்டுமோ அதற்கு முன்பாத்தியதை அளிக்க வேண்டும். தட் இஸ் கவர்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கவர்னிங் மென். எவனவனை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது ஆன்றோர் பழமொழியாகும். 167. ஏ தாழ்ந்தோரை உற்ற இடத்தில் வைக்காத ஆட்சி பாப்பி. பி ரவுடிகளின் செயல்களை கண்டுகொள்ளாத ஆட்சி பாப்பி. சி பயங்கர நாசங்களில் நாற்றம் ஏற்கும் தாழ்ந்தோர் பாப்பி. டி கோடி கொடுத்தாலும் நாச வேலைகளில் இறங்காத மேலோர் பாமரன். இ தகாதவைகளை முளையிலேயே கிள்ளும் எந்த ஆட்சியும் விவேகி. எஃப் ஒழுக்கம் தவறின் மரணம் வழங்கிய ஆட்சி சிறந்த விவேகி. ஜி தேவேந்திரனின் மதிப்புக்குரியவர் மகான். 167. ஏ அண்ட் எஃப் இக்காலத்திய தாழ்ந்தோர் ஒழுக்கமற்றவன், எஜமானுக்கு துரோகம் செய்பவன், ஆர்ப்பாட்டங்களில் தீயிட்டு கல்லெறிந்து நாச நஷ்டங்களை புரிபவன், வாய்ப்பு கிடைக்கும் போது அத்துமீறி பகிரங்க கலவை ஏற்பவன், சலுகைகளை துஷ்பிரயோகம் செய்பவன், கண்ணியமான நல்லவர்களை அவமதித்து முறைகேடாக நடந்து கொள்பவன், வீட்டினரை மிரட்டி பணம் பறிப்பவன், பாதசாரிகளை ஏளனித்து வம்பு கிழிப்பவன் போன்றவர்கள் ஆவார்கள். நமது சுதந்திரத்திற்கு பிறகு கல்லூரி பட்டதாரிகளில் பெரும்பாலோர் இத்தகைய பணிகளில் ஈடுபடும் உற்சாகத்தை ஏற்றுவிட்டனர். சொல்ல வேண்டியவன் சொல்லி கேட்க வேண்டியவன் மறுத்தால் பிந்தியவனுக்கு மரண தண்டனை விதித்திருந்தான் தெய்வ மதத்திய மங்கோலிய மன்னன் ஜெங்கிஸ்கான். 168. ஏ கீர்த்தியை அடையும் போலி சாமியார் பாப்பி. பி அவனை பற்றிய அற்புத புரளிகளை நம்புபவன் பாமரன். சி புனித போலிகளை ஒழிக்க முதலிடம் அளிப்பவன் ராஜ்ய விவேகி. டி அடுத்த வீட்டோரின் உள்ளத்தில் புகழை பெற்றவன் சாது. இ அன்றாட செய்திகளில் மனம் செல்லாத சாமியார் சாது. எஃப் கீர்த்தியற்றாலும் புனிதமான சாமியார் சிறந்த விவேகி. ஜி தனது மகிமையை உணராமல் இருப்பவர் மகான். ஹெச் நம்பாதவனுக்கு தகுந்த சக்தியை நிரூபிக்காதவர் துறவி.
168. சி. உலக நாடுகளில் தெய்வ கலாச்சாரம் தளர்ச்சியடைந்து வந்த காலங்களிலும் அதற்கு பிறகு புதிய மதங்கள் தோன்றிவிட்ட காலங்களிலும் இராஜாங்க சட்டங்கள் அவ்வப்போது நீதிக்கு புறம்பில்லாமல் சற்று மாற்றி அமைக்கப்பட்டு வந்தாலும் ஆட்சி முறை ஆட்சி முறை என்பது ஒரே விதமாகத்தான் இயங்கி வந்தது. அதாவது எப்பொழுதாவது தோன்றி வந்த குற்றவாளியை அழித்து பிரஜைகளை நல்லவர்களாக வாழ வைத்து வந்தன. தெய்வ மதத்தினரை கொன்று தீர்க்கும் உத்தரவை இஸ்லாம் ராஜாங்கத்தினர் ஏற்று வந்தாலும் கூட அவர்கள் முஸ்லிம் பிரஜைகளை கண்காணித்து வந்தனர். நிற்க 19ஆம் நூற்றாண்டு வரையில் பொதுவாக நமது தேசத்தில் புனித போலிகள் தோன்றினது கிடையாது. அந்நிய நாடுகளிலோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே சில போலிகள் தோன்றி வந்தனர். இவைகளுக்கு மாறாக இக்காலத்தில் அயல் நாடுகளில் மறைந்துவிட்ட புனித போலிகள் நமது தேசத்தில் நிரம்பிவிட்டனர். இப்பொழுது பண்டைய யூத நாட்டுக்கு செல்வோம். அந்த நாட்டில் தோன்றி வந்த போலி ப்ராபெட்டுகள் தங்களுடைய நாட்டில் ஓர் அவதார மகான் தோன்றப் போவதாகவும் அவர் உலகத்தை யூத மதமாக மாற்றப்போவதாகவும் அறிக்கை விடுவித்து வந்தனர். கடைசியாக யூத மதத்திலேயே பிறந்த ஜீசஸ் என்பவர் யூத கொள்கைகளை எதிர்த்து யூத மக்களுடன் அனாவசியமான சச்சரவை ஏற்றதின் விளைவாக மரண தண்டனையை ஏற்று உயிர் நீத்தார். எனினும் இவரிடம் பிரமை கொண்டிருந்த ஒரு சில யூதர்கள் ஜீசஸின் பெயரால் ஒரு சங்கத்தை ஸ்தாபித்து கொண்டதுடன் காலக்கிரமத்தில் ஒரு மதத்தையும் துவக்க முற்பட்டு விட்டனர். மேலும் யூத ப்ராபெட்டுகளினால் எதிர்பார்க்கப்பட்டு வந்த அந்த மெஸ்ஸையாவாகவும் இந்த ஜீசஸை கற்பித்து கொண்டனர். யூதர்களோ தங்களுடைய சத்ருவான ஜீசஸை ஒரு பாப்பியாக வர்ணித்து வந்ததுடன் தங்களுடைய யூத மெஸ்ஸையாவை எதிர்பார்த்தும் வந்தனர். இதே விதமாக நபியின் மகனாக ஓர் அவதாரம் தோன்றப் போவதாகவும் அந்த அவதாரம் கிறிஸ்துவ மதத்தை அழித்து முதலில் இஸ்லாமை நிலவ வைக்கப் போவதாகவும் முஸ்லிம் தலைவர்கள் கூறி வந்தனர். கடைசியாக பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த இரு மெஸ்ஸையாக்களும் தோன்றாமல் போகவே சப்பாத்தை ஜெவி என்ற ஒரு யூதன் தன்னை யூத மெஸ்ஸையாவாகவும் ஒரு முஸ்லிம் தன்னை டெட்ஜால் என்பதாகவும் பிரகடனப்படுத்தி கொண்டனர். ஸ்ரீ சத்குரு சிவன்சார் சரணம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். தேங்க்யூ பாலாமா. நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் ப்ரோக்ராம் மதுமிதா மகேஸ்வரன் அவங்களோட பஜன். ப்ளீஸ் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? கேக்குதா? கேக்குறது மாமி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதி சார்ந்து வணங்கி துதி பாடியாடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி பாடியாடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்த செய்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. தந்தருள் சத்குரு நீயே. பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதி ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா. ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா. தேவ தேவ ஜய விஜய விநாயக சின்மய பரசிவ தீபா.
चिन्मय परशिव दीपा प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றாருள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றாருள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெண்மானே குண குன்றன விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பார்வதி பால அபார வார வர பரம பகவ பவதரணா பார்வதி பால அபார வார வர பரம பகவ பவதரணா பக்த ஜன சுமுக பிரணவ விநாயக பவன பரிமள சரணா பாவன பரிமள சரணா பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே நவபாஷானத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே நவபாஷானத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே ஒரு கணிக்காய் உலகம் சுற்றிய பழனிமலை கோவில் ஒரு கணிக்காய் உலகம் சுற்றிய பழனிமலை கோவில் சிவ குழந்தாய் தண்டாயுதனை ஏந்திய திருக்கோவில் சிவ குழந்தாய் தண்டாயுதனை ஏந்திய திருக்கோவில் பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே நவபாஷானத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே அழகு மயில் நடமாட அற்புத வேலாட அழகு மயில் நடமாட அற்புத வேலாட அன்னை பெரிய நாயகியும் அப்பனும் கூத்தாட அன்பர்கள் துதி பாட அருணகிரி தமிழ் பாட அன்பர்கள் துதி பாட அருணகிரி தமிழ் பாட ஹர ஹர சிவ சிவ சரவண பவகுஹ ஹர ஹர சிவ சிவ சரவண பவகுஹ பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே நவபாஷானத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அபிஷேகம் பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அபிஷேகம் பாலோடு சந்தனமும் பஞ்சாமிர்த அபிஷேகம் ராஜ அலங்காரம் ஞானியின் அவதாரம் ராஜ அலங்காரம் ஞானியின் அவதாரம் ஹர ஹர சிவ சிவ சரவண பவகுஹ ஹர ஹர சிவ சிவ சரவண பவகுஹ பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே
நவபாஷாணத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. சோஜுகாதா சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. பல்லாயிரம் பூவின் வகைகளும் தொடுத்தே ஒரு மாலை துளசியும் தூப நறுமுகையும் மகாதேவா உனக்கே செந்தாமரை தாழும் சேர்த்து செங்கமல மாலை அதில் பல வில்வத்தின் இலைகள் சேர்த்திங்கு மகாதேவா உனக்கே சோஜுகாதா சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. அற்காலை எழுந்து வணங்கி அகழ்த்தீனை எடுத்து சக்கரை நாற்றத்தை பறித்து மாதேவா உனக்கே அர்ப்பித்தேன் சுவைகள் பலதான் படைத்தேனே மாடப்பா உன்னாமம் துடிக்க உன்றானோ மகாதேவா உனக்கே சோஜுகாதா சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. அற்பற்ற ஆசை துறந்து அன்றாடும் உனை வணங்கி சரணமும் அடையும் பொருள் நீயே மகாதேவா தேவாள் கொண்ட சபலம் தீரா எப்போதும் நாமம் சொல்வேனே தூய பரம்பொருளே மாதேவா தேவா சோஜுகாதா சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. சோஜுகாதா சூடும் மல்லியே மகாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே. हे गोविंद हे आनंद नंद गोपाला मोहन मुरलीधरा श्याम गोपाला. हे गोविंद हे आनंद नंद गोपाला मोहन मुरलीधरा श्याम गोपाला. सुंदर गिरिधारी हरे नटवर लाला सुंदर गिरिधारी हरे नटवर लाला. माधवा केशवा मदन गोपाला माधवा केशवा मदन गोपाला. हे गोविंद हे अनंत नंद गोपाला मोहन मुरलीधरा श्याम गोपाला. सुंदर गिरिधारी हरे नटवर लाला माधवा केशवा मदन गोपाला माधवा केशवा मदन गोपाला.
अम्बा परमेश्वरी अखिलाण्डेश्वरी आदिपराशक्ति पालय माम् अम्बा परमेश्वरी अखिलाण्डेश्वरी आदिपराशक्ति पालय माम् श्रीभुवनेश्वरी राजराजेश्वरी आनन्दरूपिणि पालय माम् अम्बा परमेश्वरी अन्नपूर्णेश्वरी आदिपराशक्ति पालय माम् ॐ जगज्जननी महादेवी रानी त्रिलोकजननी पालय माम् ॐ जगज्जननी महादेवी रानी त्रिलोकजननी पालय माम् ईश्वरी शङ्करि ओंकारेश्वरी देवी सरस्वती पालय माम् ईश्वरी शङ्करि ओंकारेश्वरी देवी सरस्वती पालय माम् अम्बा परमेश्वरी अखिलाण्डेश्वरी आदिपराशक्ति पालय माम् श्रीभुवनेश्वरी राजराजेश्वरी आनन्दरूपिणि पालय माम् अम्बा परमेश्वरी अन्नपूर्णेश्वरी अज्ञाननाशिनि पालय माम् शक्ति महेश्वरी अर्धनरेश्वरी दुर्गा सरस्वती पालय माम् अम्बा परमेश्वरी अखिलाण्डेश्वरी आदिपराशक्ति पालय माम् अम्बा परमेश्वरी अखिलाण्डेश्वरी आदिपराशक्ति पालय माम् परमादिपराशक्ति पालय माम् எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே கோடி சூரியன் உதிக்கும் மலை எங்கள் கோமலாங்கன் வாழும் மலை கோடி சூரியன் உதிக்கும் மலை எங்கள் கோமலாங்கன் வாழும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை எங்கள் குலத்தூரையன் வாழும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை எங்கள் குலத்தூரையன் வாழும் மலை எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே பாரில் உள்ளோர் எல்லாம் புகழும் மலை பாரில் உள்ளோர் எல்லாம் புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை பாவ வினைகள் தீர்க்கும் மலை பாவ வினைகள் தீர்க்கும் மலை எங்கள் பம்பாபாலன் வாழும் மலை எங்கள் பம்பாபாலன் வாழும் மலை
எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கையும் நான் கண்டதில்லையே. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கையும் நான் கண்டதில்லையே. சபரிநாயகா சரணம் சரணம் என உருகி ஒரு முறை அழைத்தார். சபரிநாயகா சரணம் சரணம் என உருகி ஒரு முறை அழைத்தால் சகல வினைகளும் சகல குறைகளும் சகல பிணிகளும் அகலுமாம். சகல வினைகளும் சகல குறைகளும் சகல பிணிகளும் அகலுமாம். மதகஜானனா குக சகோதரா வருக வருக என வாழ்த்தினார். மதகஜானனா குக சகோதரா வருக வருக என வாழ்த்தினார். மனமகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நேர்வழி காட்டுவார். மனமகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நேர்வழி காட்டுவார். சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. நங்கூரம் போல் குருநாதன் விழியிருக்க. நங்கூரம் போல் குருநாதன் விழியிருக்க. சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா. சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா. நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து. நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து. உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருநாதன் துணை இருந்தால். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருநாதன் துணை இருந்தால். உனக்கென்றே உனக்காக என்னையாக்குவேன். உனக்கென்றே உனக்காக என்னையாக்குவேன். நினைக்காத துன்பம் சில என்னை வந்து சேரும் போது. நினைக்காத துன்பம் சில என்னை வந்து சேரும் போது. நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா. நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா. நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா. விழி கிடைக்குமே அபயகரம் கிடைக்குமே.
குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமே நம் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமே ராமா கோதண்ட ராமா ராமா கல்யாண ராமா ராமா சக்கேத ராமா ராமா பட்டாபிராமா ராமா சீதாபதி ராமா நீவே கதி ராமா நீ கும்ரோ கீர்த்தி ராமா நீ கீர்த்தி கீர்த்தி ராமா கோதண்ட ராமா ರಾಮ ನಿತ್ಯವರು ಜೋಡು ರಾಮ ಕ್ರೀಕಲ್ತ ಜೋಡು ರಾಮ నిల్వేను వాడు రామ నాతో మాట్లాడు రామ కోదండ రామ రామ నామమే మేలు రామ చింతనే చాలు రామ నీవు నేను రామ రాయదే చాలు రామ కోదండ రామ రామ విరాజ రాజా రామ ముఖజిత రాజా రామ భక్త సమాజ రక్షిత త్యాగ రాజా రామ కోదండ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ సఖేత రామ రామ పట్టాభిరామ రామ పట్టాభిరామ बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय जोड़ जड़ा में गंगाधारी जोड़ जड़ा में गंगाधारी त्रिशूलधारी ढमरू बजावे त्रिशूलधारी ढमरू बजावे ढम 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 ढमरू बजाए खूंज उठाओ नमः शिवाय खूंज उठाओ नमः शिवाय जोड़ जड़ा में गंगाधारी त्रिशूलधारी ढमरू बजाए ढम 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 ढमरू बजाए खूंज उठाओ नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हरि ओम नमः शिवाय हरि ओम नमः शिवाय बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय ब्रह्म मुखटे परा ब्रह्म मुखटे ब्रह्म मुखटे परा ब्रह्म मुखटे तंदना नाही तंदना पुरे
तन्दनाना बळ तन्दनाना बळ तन्दनाना बळ तन्दनाना ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे तन्दनाना हि तन्दनाना पुरे तन्दनाना बळ तन्दनाना बळ तन्दनाना बळ तन्दनाना కందువ గుహీనాదికముల్య తూలేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మా కందువ గుహీనాదికముల్య తూలేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మా హరే అంతరాత్మా శ్రీహరే అంతరాత్మా ఇందులో జాతు కులమింటానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మా హరే అంతరాత్మా శ్రీహరే అంతరాత్మా బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే తందనానా హి తందనానా పురే तन्दनाना बळ तन्दनाना बळ तन्दनाना बळ तन्दनाना ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे నిండార రాజు నిద్రించు నిద్రయనొకటే అందనే బంతు నిద్ర నదియోనొకటే నిండార రాజు నిద్రించు నిద్రయనొకటే అందనే బంతు నిద్ర నదియోనొకటే మెండైన బ్రహ్మనుడు మెట్ట భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే తందనానా హి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా रामभद्र रा श्री रामचंद्र रा तामरसलोचन सीता समेत रा रामभद्र रा श्री रामचंद्र रा तामरसलोचन सीता समेत रा मुधु मुधु गारग मोहनांगरा मुधु मुधु गारग मोहनांगरा मुधु मुधु गारग नव मोहनांगरा अदम पुछे किलवाड़ा नीरजाक्ष रा अदम पुछे किलवाड़ा नीरजाक्ष रा रामभद्र रा श्री रामचंद्र रा तामरसलोचन सीता समेत रा पटरानी प्रेमना पटु कुमरा पटरानी प्रेमना पटु कुमरा
కన్నుల పండుగ గనుదు కన్నదంత్రిరారా కన్నుల పండుగ గనుదు కన్నదంత్రిరారా రామభద్ర రా శ్రీ రామచంద్ర రా తామరసలోచన సీతా సమేతరా సమగానలోలనా చకనయ్యరారా సమగానలోలనా చకనయ్యరారా రామదాసునే లీన భద్రాచలే జరారా రామదాసునే లీన భద్రాచలే జరారా రామభద్ర రా శ్రీ రామచంద్ర రా తామరసలోచన సీతా సమేతరా తామరసలోచన సీతా సమేతరా శ్రీనివాస వెంకటేశ శ్రీనివాస వెంకటేశ శ్రుతజన పరిపాలా సాయీశ తిరుపతి గిరివాస గోవింద శ్రుతజన పరిపాలా సాయీశ తిరుపతి గిరివాస గోవింద గరుడ వాహన గోవింద గోవింద గరుడ వాహన గోవింద 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 శ్రీనివాస గోవింద 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 శ్రీనివాస గోవింద 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 శ్రీనివాస గోవింద 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 శ్రీనివాస గోవింద 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 పార్థివాస గోవింద శ్రీనివాస వెంకటేశ శ్రుతజన పరిపాలా సాయీశ తిరుపతి మలైవాస గోవింద గరుడ వాహన గోవింద గోవింద శ్రీనివాస గోవింద వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద పార్థివాస గోవింద శ్రీనివాస వెంకటేశ వనమాలే వాసుదేవా మనమోహన రాధారమణ వనమాలే వాసుదేవా మనమోహన రాధారమణ ససివదనా సరసి జనయనా జగన్మోహన రాధారమణ ససివదనా సరసి జనయనా ஜகன்மோகன ராதாரமணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதாரமணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதாரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்கா ராதாரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்கா ராதாரமணா வெண்ணையுண்ட மாயவனே கண்ணா நீ ராதாரமணா வெண்ணையுண்ட மாயவனே கண்ணா நீ ராதாரமணா வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதாரமணா வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதாரமணா வனமாலே வாசுதேவா ஸ்ரீ கிருஷ்ண ராதாரமணா
वनमाले वासुदेवा श्रीकृष्ण राधा रमणा शशिवर्धना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा शशिवर्धना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதா ரமணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மரந்தாமா ராதா ரமணா பக்தர்களின் குறை தீர்ப்போ ஸ்ரீரங்கா ராதா ரமணா வெண்ணையுண்ட மாயவனே கண்ணா நீ ராதா ரமணா மீண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணா வனமாலே வாசுதேவா श्रीकृष्ण राधा रमणा मारुति 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 जय मारुति 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 जय मारुति रामतूद मारुति मारुति जय मारुति रामतूद मारुति मारुति जय मारुति 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 जय मारुति भक्तवत्सल मारुति मारुति जय मारुति भक्तवत्सल मारुति मारुति जय मारुति भगवद प्रिय मारुति मारुति जय मारुति भगवद प्रिय मारुति मारुति जय मारुति 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 जय मारुति 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 जय मारुति आंजनेय मारुति मारुति जय मारुति आंजनेय मारुति मारुति जय मारुति महावीर मारुति मारुति जय मारुति महावीर मारुति मारुति जय मारुति 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 जय मारुति 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 जय मारुति रामतूद मारुति मारुति जय मारुति भक्तवत्सल मारुति मारुति जय मारुति 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 जय मारुति 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 जय मारुति रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम 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 सुंदर विग्रह मेघ श्याम गंगा तुलसी शालिग्राम सुंदर विग्रह मेघ श्याम गंगा तुलसी शालिग्राम सुंदर विग्रह मेघ श्याम गंगा तुलसी शालिग्राम भद्रगिरीश्वर सीताराम भद्रजनप्रिय सीताराम भद्रगिरीश्वर सीताराम भक्तजन प्रिय सीताराम भद्रगिरीश्वर सीताराम भक्तजन प्रिय सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. Thank you.
தேங்க்யூ ஸோ மச்மா. எல்லா பாட்டும் ஆசம். ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு கம்மியே இல்ல. அடுத்து என்ன பாட போறீங்கன்னு அவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. எல்லாமே தெரிஞ்ச பாட்டுன்றது வேற, நாங்களும் கூடவே சேர்ந்து ஏதோ உங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடின்னு இருந்தோம். எல்லா பாட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். இன்னும் நெறைய சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு பெரிவாள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்ப்பா. Thank you so much. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திரு மகா பிரிவாசரணம். ரொம்ப அழகா பாடினேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ரொம்ப அருமையான. நாங்க வந்து இதுல நடுப்புற ஆக்சுவலா திருவிடை மருதூர் கோவில்ல இருந்து அப்படியே கேட்டுட்டு இருந்தோம். நடுப்புற தான் கேட்க முடிஞ்சாலும் அந்த கேட்ட பாடல்கள்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா இது பண்ணேன். நீங்க சத்சங்கம் பண்ணும்போது அங்க அது வந்து மொபைல் ஆன் பண்ணி கோவில் உள்ளதான் நாங்க இருந்தோம். சோ அந்த சிவபெருமானும் அந்த அம்மனும் உங்களுக்கு பரிபூர்ண அருட்கடாட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது. Thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you for this opportunity. Thank you. நமஸ்காரங்கள். அடுத்து பாலபெரிவா ஸ்தோத்திரம். ஸ்ரீ பாலபெரிவா பாதுகா அஷ்டோத்திரம். ஓம் ஸ்ரீ காஞ்சி பீடாதிபதியே நமः. ஓம் ஸ்ரீ ஆச்சாரிய குருவே நமः. ஓம் ஸ்ரீ தண்டல பூர்வீகமே நமः. ஓம் ஸ்ரீ வேத பாடசால மூர்த்தியே நமः. ஓம் ஸ்ரீ சஞ்சீவி பர்வதமே நமः. ஓம் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி மகானே நமः. ஓம் ஸ்ரீ பரமதயாளரே நமः. ஓம் ஸ்ரீ தசகம் அருளிய மகானே நமः. ஓம் ஸ்ரீ பிரத்யக்ஷமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ சந்திரசேகர கடாட்சமே நமः. ஓம் ஸ்ரீ பாதாரவிந்தமே நமः. ஓம் ஸ்ரீ கைலாயமூர்த்தியே நமः. ஓம் ஸ்ரீ காருண்யமகானே நமः. ஓம் ஸ்ரீ கருணாவல்லபரே நமः. ஓம் ஸ்ரீ தண்டகமண்டல குருவே நமः. ஓம் ஸ்ரீ சந்நியாச சிகரமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ காஷாய பரிபாலனே நமः. ஓம் ஸ்ரீ ஆதிசங்கர ரூபமே நமः. ஓம் ஸ்ரீ பரமதயாளுவே நமः. ஓம் ஸ்ரீ சத்யபராக்கிரமரே நமः. ஓம் ஸ்ரீ சகுமாராயே நமः. ஓம் ஸ்ரீ வைத்தியநாதரே நமः. ஓம் ஸ்ரீ திரிகாலஞானியே நமः. ஓம் ஸ்ரீ வேதகுருவே நமः. ஓம் ஸ்ரீ சுவாதீனவல்லபாயே நமः. ஓம் ஸ்ரீ விஜயாயை நமः. ஓம் ஸ்ரீ கார்த்திகேய ஸ்வரூபமே நமः. ஓம் ஸ்ரீ வேதரூபாயை நமः. ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராயே நமः. ஓம் ஸ்ரீ சுத்த சைதன்ய ரூபிணே நமः. ஓம் ஸ்ரீ பரதேவதாயே நமः. ஓம் ஸ்ரீ அபயஸ்வரூபரே நமः. ஓம் ஸ்ரீ ராமதூதரே நமः. ஓம் ஸ்ரீ ஷண்மத குருவே நமः. ஓம் ஸ்ரீ நித்ய கருணாமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ வித்யாரூபணே நமः. ஓம் ஸ்ரீ சிவமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ யோகினே நமः. ஓம் ஸ்ரீ கீலக வருஷ கும்பமாத பாலனே நமः. ஓம் ஸ்ரீ உத்தராஷாட நட்சத்திர ஸ்வரூபிணே நமः.
ஓம் ஸ்ரீ வாக்தேவதாயே நமः. ஓம் ஸ்ரீ சிவசங்கரனே நமः. ஓம் ஸ்ரீ சிவயோகியே நமः. ஓம் ஸ்ரீ பக்தசாப விமோச்சனாயே நமः. ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாயை நமः. ஓம் ஸ்ரீ சங்கர வித்யாசாபகரே நமः. ஓம் ஸ்ரீ குரு கடாட்ச குருவே நமः. ஓம் ஸ்ரீ காஞ்சி குரு பரம்பராயே நமः. ஓம் ஸ்ரீ புருஷார்த்த பிரம்மணே நமः. ஓம் ஸ்ரீ கருணாமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ சாந்தரூப ஷண்முகாயே நமः. ஓம் ஸ்ரீ திவ்ய ரூபமே நமः. ஓம் ஸ்ரீ வேததராயே நமः. ஓம் ஸ்ரீ அன்னபூரணியே நமः. ஓம் ஸ்ரீ அத்வைதமூர்த்தியே நமः. ஓம் ஸ்ரீ பக்தோபதேச அனுகிரகாயே நமः. ஓம் ஸ்ரீ ஜகத்குருவே நமः. ஓம் ஸ்ரீ கலியுக புருஷரே நமः. ஓம் ஸ்ரீ குரு கைங்கரிய சங்கரரே நமः. ஓம் ஸ்ரீ பிரத்யக்ஷ தெய்வமே நமः. ஓம் ஸ்ரீ புண்ணியரூபாயே நமः. ஓம் ஸ்ரீ காசிக்ஷேத்திர ரூபனே நமः. ஓம் ஸ்ரீ தேஜஸ்வரூபமே நமः. ஓம் ஸ்ரீ சத்யஜோதி ஸ்வரூபாயே நமः. ஓம் ஸ்ரீ சுபலக்ஷணாயே நமः. ஓம் ஸ்ரீ சர்வவியாபியே நமः. ஓம் ஸ்ரீ கங்காதரரே நமः. ஓம் ஸ்ரீ பரமாத்மாவே நமः. ஓம் ஸ்ரீ குருவேத்ரே நமः. ஓம் ஸ்ரீ தயாநிதியே நமः. ஓம் ஸ்ரீ வேத சாட்சினி நமः. ஓம் ஸ்ரீ பைரவாயே நமः. ஓம் ஸ்ரீ கிருபாசங்கராயே நமः. ஓம் ஸ்ரீ ஹரஜய சிவனே நமः. ஓம் ஸ்ரீ ஓங்கார சிவரூபமே நமः. ஓம் ஸ்ரீ பிரம்மஞானியே நமः. ஓம் ஸ்ரீ அநாதரட்சகரே நமः. ஓம் ஸ்ரீ பகவத்பாத சிஷ்யரே நமः. ஓம் ஸ்ரீ அனுஷசீடரே நமः. ஓம் ஸ்ரீ கிருபாகராயே நமः. ஓம் ஸ்ரீ அவதார புருஷரே நமः. ஓம் ஸ்ரீ வியாசமூர்த்தயே நமः. ஓம் ஸ்ரீ ஜெகன்மாதாவே நமः. ஓம் ஸ்ரீ காஞ்சிபாலகனே நமः. ஓம் ஸ்ரீ காஞ்சி கற்பக விருட்சமே நமः. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமः. ஓம் ஸ்ரீ பாதயாத்திர பிரியாயை நமः. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாயே நமः. ஓம் ஸ்ரீ வேதவிதானமே நமः. ஓம் ஸ்ரீ குமரகுருவே நமः. ஓம் ஸ்ரீ தபோரூபாயே நமः. ஓம் ஸ்ரீ பத்மாலயாயை நமः. ஓம் ஸ்ரீ பத்மபாதயா நமः. ஓம் ஸ்ரீ கிருபாநிதயே நமः. ஓம் ஸ்ரீ சர்வஜ்ஞாயே நமः. ஓம் ஸ்ரீ சோமாயே நமः. ஓம் ஸ்ரீ ருத்ராயே நமः. ஓம் ஸ்ரீ மகாதேவாயே நமः. ஓம் ஸ்ரீ வில்வரூபணே நமः. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சியே நமः. ஓம் ஸ்ரீ விஸ்வரூபாத்மதே நமः. ஓம் ஸ்ரீ நீலகண்டரே நமः. ஓம் ஸ்ரீ விஷ்ணுரூபிணே நமः. ஓம் ஸ்ரீ வேதசாராயே நமः. ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்திரயோகியே நமः. ஓம் ஸ்ரீ வேதசாஸ்திர வேதமந்திர ஸ்வரூபமே நமः. ஓம் ஸ்ரீ அருணாச்சலரே நமः. ஓம் ஸ்ரீ மிருத்யுஞ்சயாயே நமः. ஓம் ஸ்ரீ 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 மகாபெரியவாளே நமः. ஓம் ஸ்ரீ 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 புதுப்பெரியவாளே நமः. ஓம் ஸ்ரீ 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 பாலபெரியவாளே நமः. ஸ்ரீ பாலபெரியவா பாதுகா ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். அடுத்து தூபம், தீபம், நைவேத்தியம்.
हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्करा சத்குரு பஞ்சகம் பாலாமா. ஓகேம்மா, பாடலாமாம்மா? ஸ்ரீ மகாபெரியவா சரணம். சிவகுரு நந்தன சங்கர சோபித कामपताङ्कित पीठपते नृपजनवन्दित विश्वमनोहर सर्वकलाधर पूततनो श्रुतिमत पोषक दुर्मत शिक्षक सज्जन रक्षक कल्पतरो जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां श्रीधर शशिधर वेद विकल्पन तोष निवारण धीरमते रघुपति पूजित लिंग समर्चन जात मनोहर शीलतनो बहुविध पंडित मंडल मंडित संसति पूजित वेद निधे जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां हिमगिरि संभव दिव्य सरिद्भर शोभिशिरोवर भक्ति निदे निज सकलागम शास्त्र विमर्शक पंडित मंडल वंद्यतनो भूत जन रंजक दुर्जन मानस दोष निवारक वाक्य रते जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां मधुसम भाषण दुर्मत शोषण सज्जन पोषण धीरमते शुक मुनितादज सूत्र विमर्शक शंकर बोधित भाष्यरते निगम सुलक्षण रक्षण पंडित भास्वर मंडल पोषक हे जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां रतिपति सुंदर रूप मनोहर बुध जन मानस सारस हे तुहिन धराधर पुत्री विमोहित काम कलेश्वर पूजक हे कनकधराधर कार्मुक नंदित काम कला दृढ़ भक्त निधे जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां जय जय हे शशिशेखर देशिक कांची मठेश्वर पालय मां श्री अरुள் தரும் மகா பெரியவா சரணம். தேங்க்யூ பாலாமா. நெக்ஸ்ட் தோடகாஷ்டகம் ராஜிமா நீங்க பாடிடுறீங்களா? ஹலோ மாமி நீங்க தோடகாஷ்டம் பாடிடுறீங்களா? வரேம்மா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. विदिता किल शास्त्र सुधा जलते महितोपनिषद्गदिदार्दनिते हृदये कलये विमलं शरणं भव शङ्कर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदोनहृदम् रसया किल दर्शन तत्त्वविदं भव शङ्कर देशिक मे चरणम्
भवता जनता सुगिता भविता निजबोध विचारण चारुमदे कलयेश्वर जीव विवेकवितं भवशङ्कर देशिक मे चरणम् भव एव भवानिति मे नितरां समजायद सेदसि कौतुकिता मम वारय मोह महाजलतिं भव शङ्कर देशिक मे चरणम् सुकृदे दुकृदे बहुता भवतो भविता समदर्शन लालसत अतिथीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिक मे चरणम् जगतीमवितुं कलिता कृतयो विशरन्ति महामहसस्तलत अगिमां सुरिवात्र विपासि कुरो भव शङ्कर देशिक मे चरणम् गुरु पुङ्गव पुङ्गव केतनते समदामयदां नहि गोपि सुती चरणागत वत्सल तत्त्वनिते भव शङ्कर देशिक मे चरणम् विदितान मया विशदैककला न स किञ्चन काञ्चनमस्ति कुरो त्वमेव विदेहि कृपां सगजं भव शङ्कर देशिक मे चरणम् भव शङ्कर देशिक मे चरणम् भव शङ्कर देशिक मे चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर काञ्चि शङ्कर कामकोटि शङ्कर कामाक्षि शङ्कर श्री शङ्कर शारदा शङ्कर ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா பாதங்களே சரண். தேங்க்யூ ராஜிமா. நெக்ஸ்ட் காமாட்சி சுர்ணிகா அனந்தலக்ஷ்மி மாமி. நமஸ்காரம் மாமி. அருள் தரும் மகாபிரிவா சரணம். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமஹ. ஸ்ரீ காமாட்சி தேவியை நமக. ஜய ஜய ஸ்ரீ காமகிரீந்திர நிலையே. जय जय श्री कामकोटि पीडस्थिते. जय जय श्री त्रिसद्वारिंशद्गुण श्री चक्रान्तराळ बिन्दु पीडोपरिलसन् पंच परब्रह्ममय मंच मध्यस्थ श्री शिवकामेश वामांग निलये. जय जय श्री विधि हरिहर सुरगण वंदित चरणारविंद युगले. जय जय श्रीमद् रमावाणीन्द्राणि प्रमुख रमणी करकमल समर्पित चरण कमले. जय जय श्री निखिल निगमागम सकल स्वेद्यमान विविध वस्त्रालंकृत हेम निर्ममित अनर्घ भूषण भूषित दिव्य मूर्ते. जय जय श्री अनवरताभिषेक धूप दीप नैवेद्यादि नानाविधोपचारैः परिशोभिते. जय जय श्री श्री काञ्चीनगर्या द्वादृश्य धर्म प्रतिपादनार्थ संस्थापित हेमध्वजालंगते. जय जय श्री सकल मंत्र तंत्र यंत्रमय पराभिलाकाश स्वरूपे. जय जय श्री कांची नगर्या कामाक्षी इति प्रज्ञात नामांगिते. जय जय श्री महा त्रिपुर सुंदरी बहुबरा. जय जय श्री
महात्रिपुरसुन्दरी बहुबरा जय जय श्री महात्रिपुरसुन्दरी बहुबरा பெரிவா பாதங்களே சரணம். தேங்க்யூமா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ மாமி. நெக்ஸ்ட் மங்களம் பாட்டு. शङ्कराय शङ्कराय मङ्गलम् शङ्करी मनोहराय शाश्वताय मङ्गलम् गुरुवराय मङ्गलम् दत्तात्रेय मङ्गलम् गजाननाय मङ्गलम् षडाननाय मङ्गलम् रघुवराय मङ्गलम् वेणुकृष्ण मङ्गलम् सीताराम मङ्गलम् राधाकृष्ण मङ्गलम् आञ्जनेय मङ्गलम् रामभक्त मङ्गलम् आञ्जनेय मङ्गलम् रामभक्त मङ्गलम् मङ्गलम् शिवगुरुपुत्राय मङ्गलम् आर्याम्बसुधाय मङ्गलम् दक्षिणामूर्तिरूपाय मङ्गलम् सकलकल्याणगुणाय वेद वेदान्त शास्त्रपारङ्गदाय वेद ब्रह्मसूत्रादिभाष्यकारणाय सदाचार संप्रदाय भावनाय सद्भक्ति बुद्धि बोध स्वरूपाय भद्रिद्वारका जगन्नाथ शृंगगिरि क्षेत्र संजाराय आचार्य पीठ स्थापकाय वेदागमादि प्रचार कारणाय मातृवाक्य परिपालनाय शंकराय येगाम्रीस क्षेत्र निवासाय योगलिंग श्री चक्र स्थापकाय श्रीकामकोटि पीठाधिष्ठिताय अखिल भुवन कामाक्षि करुणा पात्राय अद्वैत मत स्थापकाय हितगराय सकल सत्संगमादरक्षणाय मोक्षलिंग स्थापकाय मुनीन्द्राय सकल मंगल कार्य कारणाय सकल मंगल कार्य कारणाय सच्चिदानंद रूपाय सदाशिवाय मंगलम् सच्चिदानंद रूपाय सदाशिवाय मंगलम् सच्चिदानंद रूपाय सदाशिवाय मंगलम् मंगलम् मंगलम्. அடுத்து ஆஞ்சநேய बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनात्रिकमणीय विग्रहं पारिजात तरुमूलवासिनं भावयामि वामाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं उत्तिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगता अजाड्यं वाक्पडुत्तुं स हनुमत्स्मरणाद् भवेत् असाध्य साधक स्वामी न साध्य तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो. जय आञ्जनेय मूर्ति की नमः. पार्वती पदये हर हर महादेव गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा श्री चंद्रशेखर चरणागतविंद की जय समस्त भक्त मंडली की जय गुरु महाराज नमः महापेरिवा जय 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 हर 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 जय जय शंकर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर 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 शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर पार्वतीवा महापेरिवा पादमें ओम श्री अरुतरु महापेरिवा पादमें लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु
வினோ அருள் தரும் மகாபெரிவா சரணம்.